பரவாயில்லடி, இன்னைக்கு சீக்கிரமா தான் பிரியாணி செஞ்சு முடிச்சிருக்கோம். எங்க லேட் ஆயிடுமோன்னு பயந்துனே இருந்தேன். நம்ம லேட்டா கூட சாப்பிடலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. நம்மளுக்கு அவ்வளோ பசிக்காது. நம்ம வீட்டு எஜமானி நம்ம மாமியார் இருக்காங்களே, அவங்க தான் பசிக்குது இன்னுமா செய்றீங்கன்னு ஆடுவாங்க. அவங்களுக்காகவே வேக வேகமா சமைக்க வேண்டியதா இருக்கு. வயசானவங்களடி, அப்படிதான்டி. என்னக்கா வேலை முடிஞ்சிச்சா? பிரியாணி ரெடி ஆயிடுச்சு போலியே. ஆமா ரெடி. இனிமே சாப்பிட்ற வேலை தான். இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். புடி முட்டையெல்லாம் உடிச்சிட்டியா? அதெல்லாம் நல்லா கிளீனா உரிச்சிருக்கேன். சரி, மாமியார் கிளவி ஃபோன் பண்ண சொன்னேன், பண்ணியா? அதெல்லாம் பண்ணி அப்பவே சொல்லிட்டேன் வர சொல்லி. தோட்டத்து வீட்டில் தான் சமைக்கிறோம், அங்கே வந்துருங்க அத்தை. பிரியாணி டப்பராவில் தூக்கி நாங்கள் வர முடியாது, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். பிரியாணியா? சரி வரேன்ட்டு அதுவும் கிளம்பி வந்துச்சு போல. அங்கே தான் உட்காந்துருக்கோம். அது வரலன்னா நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டு போயிடலாம் வாங்க. எதுக்கு மாசம் நீங்கள் நின்று இருக்கீங்கன்னு தெரியல. நம்ம போயிட்டோம்னா பிரியாணி டப்பரா யார் தூக்கின்னு வருது? ஆமாம்ல, இது யார் தூக்கின்னு வருது? அப்போ ஒன்று பண்ணுங்க ராணி அக்கா, நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துன்னு போங்க. நானும் லட்சுமி அக்காவும் பிரியாணி டப்பரை தூக்கின்னு வரோம். அதுவும் சரிதான், கொடு, நான் எடுத்துன்னு போகிறேன். கொடுங்கக்கா, அல்வா கொடுங்க என்கிட்ட. இந்தாங்கக்கா, முட்டையை எடுத்துன்னு போயிடுங்க. கொடு. பார்த்து எடுத்துன்னு போடி, கீழே போட்டுறாதே. அதெல்லாம் போட மாட்டேன். நான் முன்னாடி போயினே இருக்க, வாங்க. பார்த்து தூக்கின்னு வாங்க நீங்க. சரி நீ போ, நான் வரேன். இலையெல்லாம் அறுத்து வைக்கவா? உனக்கு வாழை மரம்லாம் எட்டாதேடி. எல்லாம் ஹைட்டா வேற இருந்து நான் வரும்போது பார்த்துட்டு தான் வந்தேன். சரி, அப்போ பெரிய பொண்ணு வந்து அரைப்பா, நான் கத்தியில எடுத்து வைக்கிறேன், வா. ஹைட்டா வந்தது ஒரு குத்தமா போச்சுப்பா. எல்லா வேலைக்கும் நம்மளையே கூப்பிட்றாங்க. பின்ன நீ செய்யாம வேற யார் செய்வாங்க? செய்யறேன். பிரியாணி இலையில சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும், அதுக்காகவாவது செய்யறேன். தூக்குங்க போலாம். பார்த்து வெயிட்டா இருக்கு. நீங்க பின்னாடி ஒழுங்கா பார்த்து நடங்க, எங்கன்னா கல்ல கிலோ இச்சின் கிலோ ஓட போறீங்க. அதோட பிரியாணி எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். ஏண்டி, 4 கிலோ தப்ப பரவாயில்லையா? 4 கிலோ வந்தா பரவாயில்ல, பிரியாணி வேஸ்ட் ஆகக்கூடாது அவனுக்கு? அப்படி இல்லக்கா, 2 பேரும் தான் முக்கியம். நீங்களும் முக்கியம், பிரியாணியும் முக்கியம். அது சரி, இங்கே வச்சிடலாண்டி, ஓரமா வை. சரி வைங்க. சரிக்கா, நான் போய் வாழை எல்லாம் அறுத்துன்னு வரேன். பசி எடுக்குது வேற பயங்கரமா. சரி போயிட்டு வா, நல்ல பெரிய இலையா பார்த்து அறுத்துன்னு வா. சரி. கத்தி அந்த மரத்துக்கு கீழே வச்சிருக்கேன் பாரு பெரிய பொண்ணு. நான் பார்த்து எடுத்துக்கிறேன். என்னடி, இன்னும் மாமியார் வரலையா? இன்னும் வரல போலக்கா. நம்ம அது வரத்துக்குள்ள ஒரு ரவுண்ட் முடிச்சிடலாம். வந்தாங்கன்னு வைங்க, சாப்பிடவே விட மாட்டாங்க. இது எடுன்னு வேலை சொல்லியே கொள்ளுவாங்க. அதுக்கு நம்ம பாடியில எனர்ஜி வேணாமா? அதுவும் சரிதான். நம்ம என்னைக்குன்னா ஒரு நாளாவது முதல்ல சாப்பிட்டுருக்க மாடி. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்ல மிச்சம் மீதி இருக்கிறது சாப்பிட்றோம். அதான் இன்னைக்கு அது வர லேட் ஆகும் போல. நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் வாங்க. அவன் எல்லாம் அர்த்தம் வரட்டும் இரு. ஒருவேளை நம்ம சாப்பிட்டு இருக்கும்போது வந்துச்சுன்னா என்ன பண்றது? ஆமா, அதுவாவது அப்படியே வேகமா நடந்து வந்துடுறதா, நொண்டி பொறுமையா வந்து சேரும். கொடுங்க, அதுக்குள்ள நம்ம சாப்பிடுவோம். சரி, மடமன்னு சாப்பிடலாம் இரு. பசங்களாம் வேற ஸ்கூல் விட்டு வந்தா சாப்பிடுங்க. நம்ம மீதி இருக்கிறது வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடலாம். நம்ம சாப்பிட்டு வச்சிருந்தாலே பாதி குண்டா காலி ஆயிடும். மிச்சம் மீதி இருக்கிறது நைட்டுக்கு பசங்களுக்கு எல்லாம் கொத்து காலி பண்ணிடலாம். எப்படின்னா நைட் வரைக்கும் பத்தாது, ஏன் தோசைக்கு சேன சுட வேண்டியது இருக்கும். 10 வரைக்கும் வச்சுக்க வேண்டியதான். சரிக்கா, உட்காரலாம் வாங்க, காலா வலிக்குது. வா, இந்த பக்கமா வந்து உட்காருவா. நானும் வந்து உட்காந்துட்டேன்னா யார் சாப்பாடு பரிமாறுறது? ஐயோ ஆமால, அதான் பெரிய பொண்ணு இருக்கால, அவ பரிமாறுவா விடு. அக்கா, ஏற்கனவே அவ பசிக்குதுன்னு இந்த விடுங்க, அவ சாப்பிட்டேன், நான் பரிமாறேன். உனக்கு பசிக்கலையா? உங்களுக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு நான் சாப்பிட்றேன், இருங்க. ஏக்கா, ஒரே ஒரு இலை தான் என் கை கட்டுற மாதிரி இருந்தது, அதனால ஒண்ணுதான் அறுத்து நான் இப்ப என்ன பண்றது? ஏண்டி, அதான் இதுவே பெரிய இலையா இருக்குல்ல, விடு, இதுலயே சாப்பிட்டுக்கலாம், கட் பண்ணிக்கலாம் இலையா. அப்படியா? சரி உட்காரு, ராணி சாப்பாடு போடுவா. நீங்க வேணா போய் உட்காருங்கக்கா, நான் போடுறேன். இல்ல, நீ தானே பசிக்குன்னு சொல்லியிருந்தேன், நீ உட்காரு, நான் சாப்பாடு எடுத்துன்னு வரேன். அப்படியா? சரி, சீக்கிரம் எடுத்துன்னு வாங்க. பிரியாணி பார்க்கும்போது வாயில எச்சி ஊறுது. எவ்வளோ நேரம் நானும் கண்ட்ரோல் பண்றது? வந்துட்டேன்டி, இருடி, பறக்காதடி. வேற என்ன வேணும் கேளுங்கக்கா? பீஸ் எதனா வைக்கவா? வேணாடி சாப்பிட்டு வாங்கிக்கிறேன்டி. என்ன ஒரு வார்த்தை கேட்டிங்களா எதனா வேணுமான்னு? அதுன்னு லட்சுமி அக்காவை மட்டும் கேட்குறீங்க? ஏண்டி, அதான் உனக்கு வச்சிருக்கேனேடி, அப்புறம் என்னடி? ஓ, வச்சிருக்கீங்களா? நான் வந்து சரியா பார்க்கல. பாருங்கக்கா, அவ சரியா பார்க்காம ஏனால கூத்து சொல்ல வரா பாத்தீங்களா? சரி இப்படியே நின்று பேசியிருந்தேன்னு வச்சுக்கோ, மாமியார் கழுவி வந்துடும். சீக்கிரம் போய் சாப்பிட்டு போனதுல. ஆமா, அது வேற வந்துச்சுன்னா பெரிய தலைவலி. அது வரத்துக்குள்ள எவ்வளவு வேணுமோ அள்ளி அமுக்குங்க. ஏண்டி, எனக்கு சிக்கன் பிரியாணி அவ்வளோ பிடிக்காதுடி, நான் கொஞ்சமா தான் சாப்பிடுவேன். ஏன் டயட்ல இருக்கீங்களா என்ன? எனக்கு மட்டன் பிரியாணி தான் நல்லா பிடிக்கும். இது வேறயா? இந்த வீட்ல இருந்து நீங்க அதுக்கெல்லாம் ஆசைப்படலாமா? இந்த வீட்ல யாருக்குமே அவ்வளவா மட்டனே பிடிக்காது. உங்களுக்கு மட்டும் தனியா ஒரு ஆளுக்கு மட்டும் ஸ்பெஷலா செஞ்சு தருவாங்கன்னு நினைச்சிருக்கீங்களோ? என்ன பண்றது, இந்த வீட்ல வந்ததுல இருந்து மட்டன்ற ஒண்ணே மறந்து போயிட்டேன். இதுவாவது கட்சிதேன்னு சந்தோஷப்பட்டு சாப்பிடுங்க. வேற வழி, இதுதான் சாப்பிட்டாகணும். இப்ப என்ன வருத்தம் உங்களுக்கு? நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து மட்டனே சமைக்கல, அதானே வருத்தம். ஒரு நாள் உனக்குன்னு ஸ்பெஷலா தனியா விருந்து வச்சிடறேன் விடு. ஆமா, எல்லாம் ஒரு நாள் எங்கன்னா கிளம்பி வெளில போவோம்ல, அன்னைக்கு நம்ம வேலையை காட்ட வேண்டியதுதான். அப்படியே சொல்ற பெரிய பொண்ணு? ஆமாக்கா, ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் நாங்க செஞ்சு தரோம், நல்லா சாப்பிடுங்க. அப்படியா? நிஜமாலே செஞ்சு தரீங்களா? நிஜமா தான்க்கா சொல்றேன். சரி, அதெல்லாம் அப்புறம் செய்யலாம். இப்போ முதல்ல இருக்கிறது சாப்பிடுங்க. சரி, பல்ல காட்டினது போதும், போய் உட்காந்து சாப்பிடுங்க. மாமியார் வந்துரு போது. நீ அப்படியே கொஞ்சம் தள்ளி உட்காந்தா நான் இப்படி உட்காந்துப்பேன். தள்ளுறேன். போதுமா இடம்? போதும். இந்தாங்க, இலை போட்டு சாப்பிடுங்க. குடு, நான் போட்டுக்கிறேன். இக்கா, நம்ம நிம்மதியா இப்படி ஆறாமது உட்காந்து சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆகுதுல்ல?
ஆமா ஆமா, எப்பவுமே தமால் டுமின் தோசை ஒரு பக்கம் சுட்டுன்னு, இட்லி ஒரு பக்கம் சுட்டுன்னு, நம்ம ஒரு பக்கம் சாப்பிட்டுன்னு இப்படிதான் மக்களும் பண்ணி நிற்போம். இன்னைக்கு தான் அழகா ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்துல உட்காந்து வாழையில போட்டு பிரியாணி சாப்பிட்றோம். ஆமா ஆமா. நான் எங்கள் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் டெய்லி இந்த மாதிரி தான் சாப்பிடுவோமே. டெய்லி பிரியாணி இல்லைனாலும் பழுதோ பழைய சாதமோ இல்லை புளி சாதமோ எதுவாக இருந்தாலும் எங்கள் வீடு இந்த மாதிரி இயற்கை சூழ்ந்த இடத்துல தான் இருக்கும். அப்படியே உட்காந்து அழகாக உட்காந்து சாப்பிடுவோம். எங்க வீட்டுக்கிட்டே அப்படிதாண்டி இருக்கோம். இங்க வந்ததுல இருந்து வெளியவும் விட மாட்டேங்குதுங்க, எதுவும் என்ஜாய் பண்ணவும் விட மாட்டேங்குதுங்க, எங்க வீட்டுக்கும் போறது இல்ல. ஒரு நாள் விடுங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு தானே போனோம், போயிட்டு வந்துடலாம். நைஸாக இதுங்களை ஏமாற்றிட்டு போகிறது என்ன பெரிய விஷயமா? நம்ம தான்க்கா இவங்கெல்லாம் பெரிய அப்பா டக்கருங்க அப்படி இப்படின்னு நினச்சின்னு இருக்கோம். நம்ம மாமியார், உங்கள் வீட்டுக்காரு, ஏதோ அது வீட்டுக்காரு, எல்லாம் எங்கள் வீட்டுக்காரு எல்லாம் சரியான மக்கு டம்மி பீஸுங்க தான். சும்மா அப்படியே நம்மக்கிட்ட அப்படியே ஊயின்னு ஏமாத்தின்னு சுற்றி நிற்குதுங்க. நம்மளை வந்து மிரட்டி வைக்கிறாங்களாமா. இருந்தாலும் இவங்க எல்லாம் மீறி எப்படி எங்க வீட்டுக்கு போக முடியும்? நம்ம ஆத்துக்கு துணி துவைக்க போனாலே பின்னாடி ஆள் விட்டு பாக்குறாங்க என்ன பண்றாங்கன்னு. இவங்களை மீறி எங்கிருந்து நம்ம எங்க அம்மா வீட்டுக்கு வேற போறது? ஏடாம சாப்பிடு பெரிய பொண்ணு. நாளைக்கு நம்ம உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம். நாளைக்கு எப்படி போறது பெரிய பொண்ணு? சொல்லுங்கக்கா. நீ வேற சும்மா இரு, எதனா ஏடா கூடமா பண்ண போய் மாட்டிக்கணும்னு வச்சுக்கோ, அதோட அவ்வளவுதான். தெரியல மாமியார் கேள்வி பத்தி. ஒரு ஏடி அவங்க ஆத்தா வீட்டுக்கே போவான்னு அமுச்சு விட்டுறான். அதெல்லாம் தெரிஞ்சாதானே. நான்லாம் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு எப்படி வேலை செய்கிறேன் பாருங்க. பக்காவா போட்டுப்பான் பட்ஜெட்டு. அடி உன்னை அவங்க வீட்டுக்கு போட்டு பிளான் பண்ண சொன்னா பட்ஜெட் போட போறியா? பிளான் தான்க்கா. சரி, எப்படி நம்ம கிளம்பி எப்படி போக முடியும் சொல்லு? எல்லாம் ஹால்லயே நந்தி மாதிரி உட்காந்துருக்காங்க, அதுங்க மீறி எப்படி போக வெளியே? அவ கேட்கறதும் கரெக்ட் தான், என்ன பண்ணுவோம் சொல்லு? நாளைக்கு வந்து உங்கள் பசங்களுக்கு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம், சரியா? ஏண்டி 2ஆம் தேதி தாண்டி அவங்களுக்கு ஸ்கூலே திறக்கிறாங்க, இப்போ எப்படி பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்லாம் வைப்பாங்க? அது நம்மளுக்கு தெரியும், அந்த முட்டா கேங்குக்கு தெரியாது. அதுங்க ஸ்கூலை பற்றி ஒன்றும் தெரியாது, நியூஸும் பார்க்காதுங்க. நம்ம பார்த்து எதனா சொன்னாதான் உண்டு. அப்படி இருக்கும்போது அசால்ட்டாக ஏமாத்திட்டு போயின்னே இருக்க வேண்டியதுதான். ஆமாக்கா, இவ சொல்றது தான் கரெக்ட். நாளைக்கு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கு, ஏன் வர சொல்லிருக்காங்கன்னு தெரியல, போய் கேட்டு வந்துடும் சொல்லிட்டு கிளம்பி போக வேண்டியதுதான். பசங்களையும் சேர்த்து கூட்டின்னு போயிடலாம். அப்படியா சொல்றீங்க? மாட்டினா என்னடி பண்றது? மாட்டலாம் மாட்டோம்க்கா, ஏன்க்கா இப்படி பண்ற? சரி, உங்க 2 பேரும் நம்பி தான் வரேன், பாத்துக்கலாம் விடுங்க. ஒருவேளை பெரிய பொண்ணு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் நாங்க போயிட்டு வரேன்னு அவங்க அப்பா கிளம்பிட்டாருன்னு என்ன பண்றது? அது வேற ஒன்று இருக்குல்ல, என்ன பண்ணலாம்? பேசாம இப்படி சொல்லிடலாண்டி, நாங்க அப்படியே இதுக்கு போயிட்டு கொஞ்சம் கடைக்கெல்லாம் போக வேண்டியது இருக்கு, புடவை வாங்கணும், பசங்களுக்கு ஷூ சாக்ஸு பேக்லாம் வாங்கணும் சொல்லலாம். ஸ்கூலுக்கு கொஞ்சம் தேவையான பொருள்லாம் இருக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு, அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், நோட்டு வாங்கணும், பென்சில் வாங்கணும், உங்களுக்கு சரியா தெரியாது அப்படி சொல்லி அமுச்சு விடலாம். சரி, அமுச்சு விடலான்றப்ப அப்படி சொல்லி போயிட்டு வந்துடலாம். அதுவும் சரிதான், அப்படி சொல்லி எஸ்கேப் போயிடலாம். எப்படியோ ஒன்று. அப்போ நாளைக்கு லட்சுமி அக்காவோட அம்மா வீட்டுக்கு போகிறோம். அக்கா, அவங்க தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க நாளைக்கு நீங்கள் வரீங்கன்னு. வேற யாருக்கு? உங்கள் அண்ணாக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுங்க. அப்புறம் நாளைக்கு எங்கன்னா வெளியில் போயிட்டு போகிறாங்க, உங்கள் அம்மா கிட்ட கூட சொல்லிடுங்க. ஆமாம், நான் டெய்லி பேசிட்டு இருக்கேன், இன்னைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். காலையில் ஒரு 10 மணி போல் வருவோம் அப்படி சொல்லிட்டா? சொல்லுங்க. அங்கே ஒரு விருந்து ரெடி பண்ணி வைக்க சொல்லுங்க, நாளைக்கு அங்கே பிடிப்புன்னு பிடிச்சிடலாம். அதெல்லாம் எங்கள் வீட்டில் எப்போவுமே விருந்து தாண்டி. ஆமாம், எப்போவுமே நல்லா சூப்பராக தான் சமைச்சு வைப்பாங்க அவங்க அம்மா. நான் கூட 2 வாட்டி சாப்பிட்ருக்கேனே. அப்படியா? ஏக்கா நாளைக்கு மட்டன் குழம்பு வச்சு வைக்க சொல்லுங்கக்கா. சொல்கிறேன்டி. அப்போ நாளைக்கு உங்கள் அம்மா வீட்டில் மட்டன் விருந்து. ஆமாம், நல்லபடியாக பிளான்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகி அங்கே போயிடணும்ப்பா. ஒரு நாளாவது போய் பார்த்துட்டு வந்துடணும். மாசத்துக்கு ஒரு நாளா போகிறதே, இங்கே இப்போ போகிறதே கஷ்டமாக இருக்கு, எங்கே இந்த மாதத்துக்கு ஒரு நாள் போகிறது பார்க்கலாம். உனக்கு என்னப்பா, அவங்க அம்மா வாரம் நம்ம வீட்டுக்கே வந்துடுறாங்க, நீ வந்து அவங்கள போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க வீட்டில் அப்படியா? சரி போகலாம் நாளைக்கு. சரிடி, பேசுனது போதண்டி, சாப்பிடுங்கடி, ஆறுது பாரு.